Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிரெட் குலோப் ஜாமுன். நீங்கள் கடையில் மாவு வாங்கி பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸி, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ மில்க் ப்ரெட்டு வாங்கிக்கலாம் ஒரு பாக்கெட்டு. அதில் ஒரு 10 ஸ்லைஸ் ப்ரெட்டு யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 20 to 25 குலோப் ஜாமுன் கிடைக்கும். இப்போ மில்க் ப்ரெட்டில் ஓரம் ஃபுல்லாக நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட் ஸ்லைஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் போட்டு பவுடராக பண்ணிக்கலாம். இதே மாதிரி 10 ப்ரெட்டையும் கட் பண்ணிவிட்டு பவுடர் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல் க்ரீம் மில்க்கு, இல்லை நீங்கள் வீட்டில் என்ன மில்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக இருக்கும். நல்லா ப்ரெட் பவுடரோட பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும், கையில் ஒட்டாத மாதிரி. இப்போ இந்த பால் பத்தலை, அதனால் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்குது. கையில் ஒட்டாமையும் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். எப்போதும் நம்ம குலோப் ஜாமுனுக்கு வைக்கிற மாதிரி தான். இப்போ இந்த 10 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 கப்பு வாட்டரும் ஆட் பண்ணி ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். அப்படியே ஒரு சின்ன பிசுபிசுப்பு பதம் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கங்க. உருண்டை உருட்டும்போது நல்லா கையிலையும் ஒட்டாமல் வரணும். ப்ளஸ் நீங்கள் நல்ல கிராக்ஸே இல்லாமல் அழகாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். நல்ல ஹீட் வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஏன்னா ப்ரெட்டு ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா போட்ட உடனேயே அப்படியே ப்ரௌன் கலர் ஆகிடும், உள்ளேலாம் வெந்திருக்காது. அதனால் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ தான் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈக்குவலாக வெந்து வரும். இப்போ நல்ல ஒரு டார்க் கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். நம்ம பார்த்திங்கன்னா நல்ல உருண்டையாக கிராக்ஸே இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜீராவில் அப்படியே சூட்டோடையே ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பு ஏதாவது கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பியும் கேஸை பற்ற வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஊறட்டும். ஒரு 4 to 5 hours ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக, நம்ம கடையில் வாங்கி பண்ணுற பவுடரெல்லாம் விட சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களே உங்கள் கையால் பிரெட் குலோப் ஜாமுன் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி.